ஒரு நாள் திருநாள் அது வசந்தம் வருகின்ற ஒரு நாள். கண்ணில் பாயும் அதை கண்டு கண்கள் சுவையேறும். காணல் நீர் போன்ற காமம் கரை கண்டான் இல்லை யாரோ. இப்படிப்பட்ட பேரின்பத்தை இது நான் வரையில நான் கண்டதே கிடையாது. இவள் என்ன குழந்தை சத்தம் கேக்குது? அப்பாவா என்ன சிரிக்கிறீங்க? அப்பா பாடுறா. ஆமா பெண்ணே, நீ யாரு? இதுக்கு முன்ன நான் உன்னை பார்த்ததே கிடையாது. கையில குழந்தையோட வந்திருக்கிற தெரியலையா? உங்க வீட்டுக்காரர் நடுவையில விட்டு போயிட்டானா? எங்க வீட்டுக்காரர் ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தையா? ஆமா. இரவு முழுவதும் முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தா அவளதான் இடுப்பு அவுக்கிறோம். இன்னொரு கிராமத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கலாமா? கோணலூரா? கோணந்தல் இன்னொரு கோணந்தலுக்கு உருவாக்கி இருப்பேனே. ஆமா, ஒரு முத்தத்துக்கு ஒரு குழந்தையா? என்ன போச்சே. சரி, எப்படியோ இந்த தேவ இந்திரன் கொடுத்த குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த ஊர் தலைவர் என்ன சொல்றேன், எங்கேயாவது ஒரு ஏரி வேலை செஞ்சு போச்சு. பாத்தீங்களா, என் உடம்பெல்லாம் அசுத்தமா இருக்குது. அதனால அதோ நீரோடை
நீர்வாடிக்கு சென்று நீராடி விட்டு பிறகு வந்து நான் குழந்தை வாங்கிக்கிறேங்க. குழந்தைய நான் வைத்திருப்பதா? கொஞ்ச நேரங்க, ஒரு 10 நிமிஷம். குழந்தை கொடுக்கத்தான் தெரியும், அதை வைத்திருக்க எனக்கு தெரியாது. என்னங்க விடுங்க, உடம்புல வெறும் கச கச கசன்னு இருக்குதுங்க, அசுத்தமா இருக்குதுங்க. நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டனோ. குழந்தை நான் வைத்திருந்தா பார்ப்போம். வாய் தந்து சொல்லுங்க, பாக்குறேன். வாய் தந்து சொல்லலாம். அம்மா குழந்தை கையில வாங்கலாமா? வாங்கிக்கமா. பின்னாடி யாரு பார்த்தால் உன்னை பரிதவமா இருக்கின்றது. இருந்தாலும் உன்னை பார்த்ததும் இன்னமும் ஆசை. ஆமா சரி, பேசிவிட நேரம் போச்சு. சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்துடணும். உங்களுக்காக சீக்கிரமா வந்துடுவோங்க. ஏனென்றால் நான் தேவர்க்கெல்லாம் தலைவன். ஆமா, தேவ இந்திர கருத்தில் குழந்தை வைத்திருப்பதை அனைத்து தேவரை பார்த்தால் என்ன இதுவா? சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஆமா, பேரு என்ன சொன்னா? யார் பேரு? பேர்லாம் வேண்டாங்க, வருங்க. பேரு கூட கேட்கல, அது குழந்தை கொடுத்துட்டேன். என்ன ரொம்ப போச்சு. யாரும் பார்க்கல, நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன். யாருமே பார்க்கல. ஐயோ குழந்தை அது வந்து என்ன இது? போச்சு. குழந்தை அழுதே, குழந்தைய அவைய என்ன செய்வது? சரி, அப்ப சென்ற திசை சென்று பார்க்கலாம். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். அவனிடத்திலே மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டேன். ஆமாம், புகழ் மாலை பெற்றுவிட்டேன். புகழ் மாலையோடு வந்தால் சூரிய தேவனை பார்க்க வேண்டும் என்று உழைத்தார்கள். புறப்படுகிறேன் சூரியலோ. வார்த்தை மீறி கொண்டு உண்மையில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ பொன்னுலகம் சென்றாயா, புகை மாலையை பெற்று வந்தாயா? எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. வாழ்க்கையே சந்தேகமா? ஆமா, நீயோ அக்கை இனமுள்ளவன். நீ எப்படி சென்றாய்? உனக்கு புகை மாலை கிடைத்தது? சுவாமி, என்ன உங்கள் வாக்கை மீறி புறப்பட்ட தேவ உலகம். உண்மைதான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் கரத்தால் இந்த புகழ் மாலை பெற்று வந்திருக்கிறேன். எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த மாலையில சந்தேகமா? மாலையில சந்தேகம் கிடையாது. எப்படி கிடைத்தது இந்த புகை மாலை உனக்கு? சுவாமி, என்ன எதை வேண்டுமென்றாலும் கேளுங்கள், சொல்கிறேன். எப்படி புகழ் மாலை கிடைத்தது மட்டும் கேட்காதீர்கள். அருணா, அவங்கிட்ட மாட்டிக்கிற பட்டதே போதும். அருணா, பலமுறை உரைக்கின்றேன், ஒளிபரவு தேவையில்லை. எப்படி சென்றாய்? இந்த புகை மாலை உனக்கு கிடைத்தது? ஒளிபரவு தேவையில்லை. சுவாமி, என் மீது சந்தேகமா? சந்தேகம் தான். நானா பொய் சொல்பவன் கிடையாது சுவாமி. அந்த தேவேந்திரன் கரத்தால் சூடப்பட்ட இந்த புகழ் மாலை, அதைத்தான் கேட்கின்றேன். எப்படி சென்றாய்? உனக்கு இந்த புகை மாலை கிடைத்தது? நீயோ அங்கே என உள்ளவன், உனக்கு இந்த புகை மாலை எப்படி கிடைத்தது? அது ஒரு வகையில் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அதை நான் பார்க்க வேண்டுமே. மாமர மக்களுக்கு ஒளி தருக்க வேண்டும். ஏறுங்கள் அதத்தை. பிறகு ஒளி கொடுக்கலாம். முதலில் இந்த ஒளியை காட்டி பார்க்கலாம். விட மாட்டோம் பழுகுதம்மா. நீங்க என்ன நடக்குமோ அவங்கிட்ட மாட்டிக்கணும் முடிச்சுட்டு பெரும் பாடாது. சூரிய தேவனே, சூரிய தேவனே, என்ன எப்படி அங்க இனமாக விட்டவன் பொன்னுலகம் சென்றாய், புகை மாலை கிடைத்தது என்றுதான் கேட்கின்றேன். விதி உங்களும் விடவில்லை. விதியா? என்ன சுவாமி, என்ன இந்த உருவத்தில் சென்றால் புகழ் மாலை பெற்று வருவேனா? முடியாது. இந்த உருவத்தை மாற்றும். எப்படிதான் சென்றாய்? அருணனாக இருந்தவன் என் தாய் கொடுத்த வரத்தால் அருண பெண்ணாக ஒரு அழகிய பெண்ணாக உருமாறி. அப்படியா? அந்த உருவத்தை நான் பார்க்க வேண்டுமே. ஐயோ, என்ன வா, வேண்டாம் சார். சொல்வதை கேள். என்னுடைய மனதோ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பெண் உருவத்தை பார்த்தால் தான் என்னுடைய மனது நிம்மதி அடையும். அந்த உருவத்தை நீ பார்த்தியே இதனால் விபரீதம் ஏற்பட்டால் எதுவும் நடக்காதுன்னா பரவாயில்ல. நான் வரது அந்த அழகான பெண் உருவத்தை காட்சி பார்க்கலாம். தொடர்ந்தே வாருங்கள் சுவாமி.
அருணனா? ஆமா. இப்படித்தான் சென்றாய் பொன்னுலகம்? புகழ் மாலை கிடைத்ததா? உண்மையாக எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. அதனால் நீ அங்கு எப்படி சென்றாய், ஆடி பாடினாய் என்பதை நான் கண்டு கழிக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான் சுவாமி. அருணா, வேண்டாம், சொன்ன கேளுங்க. சொல்வதை கேள். நான் நினைத்து பார்க்க வேண்டுமானால், உன்னை கண்டு கழிக்க வேண்டுமானால், நீ ஆட வேண்டும், பாட வேண்டும். அதை நான் கண்டு ரசிக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான் சுவாமி. வெச்ச பார்வை தீராதடி, வட்டங்குழி மாறாதடி. எங்க போனாலும் உன்னை தேடி, அது பின்னாலே எங்க போனாலும் உன்னை தேடி, அது பின்னாலே மாறாதடி தேவி வந்தனோ மூசவா வந்தனோ மூசவா வந்தனோ சின்ன தாளோடு வந்தாலும் சின்ன தாளோடு வந்தாலும் அந்த சொர்க்கத்தை மாற்றும். கன்னியோடு வந்தாலும் அந்த சொர்க்கத்தை மாற்றும். காணாமலே கண்ணெறிது கண்ணெறி என்னோடு வாழ்க, வாழ்க அருணா. எப்பொழுதும் எனக்கு ரத சாரதியாக இருக்கக்கூடிய அருள் ஆணாக இருக்கவே தேவையில்லை. காலமுழுக்கு நீ பெண்ணாகவே இருக்கலாம். சுவாமி. என்ன நேரமாவது தேரை பூட்டுங்க. இருக்கு? ஆமாங்க. உலகுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும். உண்மையாக. பிறகு ஒளி கொடுக்கலாம். உன்னை பார்க்கும்போது பேரழகு படைத்தவராக இருக்கின்றாய். இந்த உருவத்தை காட்டினாய், அங்கு சென்றாய், புகழ் மாலையை கொண்டு வந்திருக்கின்றாய். இருந்தாலும் உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் சுவாமி, சூரிய பகவான் நிம்மதி அடைந்து விடுவான். வேண்டாம். என்ன? விளையாட்டு விநாயகிடம் என்ன பயன்படுத்த நான் போறேன். அண்ணா, சொல்வதை கேள். கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. முடியாது. பேரழகு படைத்தவளே, முடியாது. உன்னை காணாமல் இருக்க முடியாது. அண்ணனடை சிந்தையிடை பேரழகு படைத்தவள் அளவில்லா சந்தோஷம் கொண்டிருக்கின்றேன் உன் மீது. அதனால் என்னை கட்டி அணைத்து மொத்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது சுவாமி. முடியாதா? முடியாது. அதனால் காதலிக்கு அழைக்கிறேன், கட்டி அணைக்க துடிக்கிறேன். அன்பே அருகே வா.